வெல்கம் டு டேஸ்டி குக். இன்றைக்கி நம்ம வீடியோவில் பார்க்க போகிறது பிரேக்ஃபாஸ்ட் ரெசிபி தாங்க. இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறோம். எப்படி டெய்லி இட்லி தோசை இந்த மாதிரி சாப்பிட்டு போர் அடிச்சு போகிறவங்களுக்கு காலையில் ஒரு டிஃப்ரெண்ட்டாக ஒரு பிரேக்ஃபாஸ்ட் எடுக்கணும், சிம்பிளாகவும் எடுக்கணும், நல்லா டேஸ்ட்டாகவும் இருக்கணும், டக்குன்னு வேலை முடியணும், அந்த மாதிரி நினைக்கிறவங்களுக்கு இந்த பிரேக்ஃபாஸ்ட்டு ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்குங்க. ரொம்பவும் டக்குன்னு செஞ்சக்கூடிய ஒரு ரெசிபி தாங்க பிரேக்ஃபாஸ்ட் ரெசிபிஸு இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறோம். வாங்க வீடியோக்குள்ளே போயிடலாம். வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி என்னுடைய சேனலை நீங்கள் இப்போ தான் ஃபஸ்ட் டைமாக பார்க்குறீங்கன்னா டேஸ்டி குக்கை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள். எல்லாருமே அன்சப்ஸ்கிரைபராக என்னுடைய சேனலை பார்க்குறீங்க. பிடிச்சிருந்தா வீடியோலாம் போய் பாருங்கள், உள்ள நிறையா உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக தாங்க இருக்கும். வீடியோ பிடிச்சிருந்தா சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. இப்போ வாங்க நம்ம வீடியோக்குள்ளே போயிடலாம். 1 கப் கடலை மாவு எடுத்திருக்கேன், அதையும் சேர்த்துக்குங்க. சேர்த்துட்டு 1/2 கப் ரவை, 1/4 கப்பு தயிர், உப்பு, இதில் இப்போ 1 பிஞ்ச் மஞ்சள் தூள் சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு இதை இப்போ நம்ம தண்ணி ஊற்றி கலந்து விட்டுக்குங்க. 1 கப்பு தண்ணி ஊற்றி இதை இப்போ நம்ம கலந்து விட்டுக்கலாம். ரெண்டு கப்பு தண்ணி சேர்த்துருக்கேன். சேர்த்துட்டு இதுக்கு நம்ம நல்லா மிக்ஸ் பண்ணி எடுத்துக்கணுங்க, கட்டி இல்லாமல். நல்லா கலந்து விட்டாச்சுங்க. இப்போ ஒரு 10 நிமிஷம் இருக்கட்டும். இப்போ நம்ம எடுத்து கிண்டிக்கலாங்க. இந்த அளவுக்கு நமக்கு இருக்கணுங்க ஊற்றும் போது இட்லி மாவு பதத்துக்கு. இதில் 1 பிஞ்ச் சோடா உப்பு சேர்த்துக்கலாங்க. அப்பத்துக்கு போடுவோம் பார்த்தீங்களா, அந்த சோடா தாங்க நான் சேர்த்துக்கிறேன். கலந்து விட்டுக்கலாம். இப்போ நம்ம இட்லி பாத்திரத்தில் நம்ம ஊற்ற போகிற கிடையாங்க. இந்த மாதிரி நான் ஒரு பாத்திரம் எடுத்திருக்கேன். இப்போ இதில் நம்ம எண்ணெய் தடவிக்கலாம். இதே போல் இருக்கிற பாத்திரத்தை நம்ம எத்தனை இட்லி ஊற்ற போகிறோமோ அத்தனை பாத்திரம் எடுத்துகிட்டு எண்ணெய் தடவி வச்சுக்கலாங்க. இதில் கொஞ்சம் நம்ம மாவு சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு இதில் கொஞ்சம் கட் பண்ணி வச்ச வெங்காயம் கட் பண்ணி வச்சுருக்கேன், அதையும் சேர்த்துக்கிறோங்க. சேர்த்துட்டு கொஞ்சமாக கேரட், சும்மா 2-3 துண்டு பச்சை மிளகு, கொஞ்சம் மல்லி இலை தூவிட்டு இதுக்கு மேலே நம்ம மாவு ஊற்றிக்கலாம். இதே போல் இருக்கிற பாத்திரத்தில் நம்ம ரெடி பண்ணிக்கலாங்க. இப்போ நல்லா நம்ம எல்லாத்தையும் செட் பண்ணிட்டோங்க. இட்லி இந்த மாதிரி ஸ்டீமர் பாத்திரம் இருந்தால் எடுத்துக்கோங்க. எடுத்துகிட்டு இந்த மாதிரி செட் பண்ணி வச்சுக்கோங்க. இப்போ இந்த பக்கம் நான் ஸ்டீமர் தண்ணி ஊற்றி வச்சுருக்கேங்க. தண்ணி கொதிச்சிருச்சு. இப்போ இதை நம்ம தூக்கி வச்சுக்கலாம். ஒரு 10லேருந்து 15 நிமிஷம் நம்ம வேக விட்டு எடுத்துக்கிறோங்க. இப்போ நம்ம ஓப்பன் பண்ணி பார்த்துக்கலாங்க. இந்த மாதிரி தண்ணியில் ஒரு ஸ்பூனாக இல்லைன்னா ஸ்டூ பிக்கு எதாக இருந்தால் இப்படி குத்தி பார்த்தீங்கன்னாக்கா ஒட்டலைங்க. இப்போ வெந்துருச்சு. 10லேருந்து 15 நிமிஷம் தான் நம்ம வச்சுருக்கோங்க. வெந்துருச்சு. இப்போ ஸ்டவ் ஆஃப் பண்ணிவிட்டு ஆறவும் நம்ம எடுத்துக்கிறலாம். இதை இப்போ ஆறிடுச்சுங்க, நம்ம எடுத்துக்கலாம். பார்த்தீங்களா, இந்த மாதிரி தாங்க இருக்கும். நல்லா மெதுவாக இருக்குங்க. இப்போ எடுத்துக்கலாம். இப்போ நம்ம எடுத்தாச்சுங்க. இப்போ ஒரு தாளிப்பு கொடுத்துக்கலாம். இப்போ இதில் நம்ம 1 ஸ்பூன் அளவுக்கு எண்ணெய் சேர்த்துக்கிறோங்க. உளுந்தம்பருப்பு, கடுகு, கடுகு உளுந்தம்பருப்பு பிடிக்கிறோங்க. ஒரு பச்சை மிளகாய் சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு இதில் கொஞ்சம் கருவேப்பிலை
ஸ்டவ் ஆஃப் பண்ணிவிட்டு கொஞ்சம் எள்ளு சேர்த்துக்குங்க அந்த சூட்டுலேயும். சேர்த்துட்டு ஒரு பிஞ்சு மஞ்சள் தூள் சேர்த்துட்டு லைட்டாக நம்ம கலந்து விட்டுக்கலாம். அந்த சூட்டிலே இது கலந்தால் போதுங்க. ஸ்டவ் ஆஃப் பண்ணிக்கலாம். இப்போ இந்த தாளிப்பை நம்ம இதில் சேர்த்துக்கலாங்க. அவ்வளோதாங்க. இந்த தேங்காய் ஆப்ஷன் தாங்க, விருப்பப்பட்டால் சேர்த்துக்குங்க, இல்லைன்னா வேண்டாம். இது நான் வீடியோக்காக நான் போடுறேன். அருமையான பிரேக்ஃபாஸ்ட் ரெசிபி தான் இன்றைக்கி நம்ம பார்த்துருக்கோங்க. இட்லி மாவு தோசை இல்லாத நேரத்தில் இல்லை எப்படி டெய்லி இட்லி மாவு தோசை அதை சாப்பிட்றதுக்கு பதில் கூட இப்படி கூட நம்ம டிஃப்ரெண்ட்டாக காலையில் ஒரு பிரேக்ஃபாஸ்ட்டு எடுத்துக்கலாங்க. லைட்டாக சாப்பிட்றவங்க இந்த மாதிரி பிரேக்ஃபாஸ்ட்டு எடுத்துக்கலாங்க. காலையில் டக்குன்னு நம்ம போகிற வேலைக்கு போகிற அவசரத்தில் சட்னி சாம்பார் வைக்கிற நேரத்தில் இந்த மாதிரி கூட நம்ம டிஃப்ரெண்ட்டாக ஒரு பிரேக்ஃபாஸ்ட்டு லைட் வெயிட்டாக சாப்பிட்டுட்டு நம்ம வேலையை முடிக்கலாங்க. பிரேக்ஃபாஸ்ட்டை ட்ரை பண்ணி பாருங்கள். இந்த வீடியோ பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேங்க. இந்த வீடியோ பிடிச்சிருந்தா டேஸ்டி குக்கை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். மற்றவங்களும் பார்க்கணும் விருப்பப்பட்டால் ஷேர் பண்ணி விடுங்க. மறக்காமல் டேஸ்டி குக்கை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. தேங்க்யூ.